அடுத்து போக்குவரத்திலே ஒரு புரட்சி. வண்டிகள் டவுன் பஸ், அந்த காலத்தில் பஸ்ஸு, அப்புறம் டவுன் பஸ், அதுக்கப்புறம் மொசல் பஸ், நிறைய இடமும் வந்தது இல்லை. அப்புறம் மினி பஸ் என்று ஒரு திட்டம் வந்தது. அது ஏழைகளுக்கெல்லாம் பயன்படுது. மினி பஸ்ஸு ரோட்டில் போகும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். எப்போ நிப்பாட்டுவாங்க, எப்போ பிரேக் அடிப்பாங்க தெரியாது. அது பின்னால் போகிறது ரொம்ப ஆபத்து. இருந்தாலும் ஏழை மக்களுக்கு பேருந்துகள் செல்ல முடியாத வழித்தடத்திலெல்லாம் அந்த மினி பஸ் போயிருக்கு. சிற்றுந்துகள் போய் நல்ல பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. அது நம்ம பாராட்டணும். இப்போ நேற்று ஒரு அறிவிப்பு, இந்த மேக்ஸி கேப் வேன்லாம் இருக்குது. மேக்ஸி கேப் வேன் ஒன்று இருந்தது. அந்த மேக்ஸி கேப் வேனை மினி பஸ் மாதிரி ஓட்டிக்கலாம், 25 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அனுமதி என்று அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. இனிமேல் ரூட்லாம் சொல்லுவாங்க, எந்தெந்த ரூட்டில் போகலாம் என்று பெர்மிட் வாங்கினா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸி கேப் ஓடாமல் கிடக்க அந்த வேனெல்லாம் ரோட்டில் ஓடும். இது மினி பஸ்ஸும் போக முடியாத இடத்துக்குலாம் போகும். இப்போ மினி பஸ் எங்கள் காலனி வாசல் வரைக்கும் வரலாம், உள்ளே வர முடியாது. இப்போ மேக்ஸி கேப் வண்டியாக இருந்தால் வாசல் வரைக்கும் வரலாமோ என்று ஒரு கற்பனை இருக்கிறது. அனுமதி கொடுத்துக்கிறார்கள். இப்போ நீங்கள் அதுக்கு அனுமதி வாங்கலாம், பெர்மிட் வாங்கலாம்னு எல்லா வண்டிக்கும் வாங்கிக்கலாம். மேக்ஸி கேப் வண்டிலாம் 12 ரூபா வருவாங்களா தெரியல. அந்த வண்டியை பயன்படுத்தி கொள்ளலாம், 25 கிலோமீட்டர் ஓட்டிக்கலாம் என்பது போல் அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. இது மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு பயன்படுமானால் நல்லது தானே. இந்த நேரத்தில் ஒரு செய்தி ஞாபகம் இருக்கிறது, எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல. இந்த ட்ராவல்ஸ் பஸ் இருக்கு இல்லையா, அப்போ இரவெல்லாம் பயணம் பண்ணி படுக்கை வசதியோடு போதில்லை. இந்த ட்ராவல்ஸ் பஸ்ஸெல்லாம் நிறைய இன்றைக்கி போக்குவரத்தில் ஒரு புரட்சியை உண்டாக்கியிருக்கிறது. அவங்க சீசன் நேரத்தில் அதிக ரூபா வாங்குறாங்க, அது வேறு விஷயம் இருக்கட்டும். எல்லா வசதியும் இருக்குது, படுத்துகிட்டே போகலாம், ஏசி போகலாம், அப்படிலாம் இருக்குது. இந்த பஸ்ஸு வர்றதுக்கு முன்னால், இந்த ட்ராவல்ஸ் பஸ், இந்த ஆம்னி பஸ்ஸுகள்லாம் வர்றதுக்கு முன்னால் வெறும் டூரிஸ்ட் பஸ்ஸாக தான் இருந்துதான். டூரிஸ்ட் கம்பெனிகள் பஸ் வாங்கி வச்சுருப்பாங்க இல்லையா, புதிய பஸ்ஸு. ஆனால் டூர் வருஷம் முறை நடக்காது. இப்போ குற்றால சீசனில் அப்படி டூர் போகும், ஒரு குளிர் சீசனில் ஒரு டூர் போவாங்க, கோடை காலத்தில் ஒரு கொடைக்கானல் ஊட்டி போவாங்க. மற்ற நேரங்களில் பள்ளிக்கூடத்து விடுமுறை இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னா அந்த டூர் பஸ் சும்மா தான் இருக்கும். அந்த பஸ்ஸுக்கு ஓடாமல் சும்மா இருக்கும், நஷ்டமா என்று எதிர்பார்த்து அந்த டூரிஸ்ட் உரிமையாளர்கள் எல்லாம் உரியவர்களை பார்த்து, நாங்கள் மற்ற நாளைக்கு இந்த வண்டியை ஓட்டினா என்ன என்று கேட்டபோது தான் அந்த திட்டம் உருவானுச்சான். அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நைட்டு தான் ஓட்டணும், பகலில் ஓட்டக்கூடாது. ஒரு ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு போகலாம், வெகு தூரம் ஊருக்கு போகலாம். ரூட் போர்டு வைக்கக்கூடாது, சென்னை, திருநெல்வேலி, மதுரை என்று போர்டு வைக்கக்கூடாது. டிக்கெட்டை முன்னாலே பதிவு பண்ணிடணும், சரியான சீட்டு தான் ஏற்றணும், உங்களுக்கு டேக்ஸ் அதிகம். அதை விட மிகப்பெரிய கண்டிஷன் என்னென்னா, இடையில வேறு ஊரில் இங்கே நிப்பாட்டி ஆள் ஏற்றி இறக்கக்கூடாது. மதுரையில் எடுத்தால் சென்னை, திருச்சியில் எடுத்தால் திருவனந்தபுரம், கன்னியாகுமரியில் எடுத்தால் மதுரை, இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இரவு முழுவதும் பயணம் பண்ணலாம், பகலில் பயணம் செய்வதற்கு அனுமதி கிடையாது. பகலில் அனுமதி இல்லை, டிக்கெட் ஏற்றி இறக்குவதற்கு அனுமதி இல்லை, ரூட் போர்டு வைப்பதற்கு அனுமதி இல்லை, டேக்ஸ் அதிகம் என்பது போல ஒரு திட்டம் வந்ததாக நான் படித்திருக்கிறேன்.